ஈஸியாக பூந்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ கடல மாவு எடுத்துக்கணும். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். அதில் எதுவும் இந்த கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பூந்தி கரெக்டாக வரும். அதுக்கு நம்ம ரெடியாக 2 லிட்டர் ஆயில் வந்து காய்ச்சிட்ருக்கு. அடுத்தது சர்க்கரை 2 கிலோ, அதை வந்து ஒரு நுர வர அளவுக்கு பாகு காய்ச்சிக்கிறோம். அடுத்தது ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து நம்ம இந்த பூந்தி செய்கிற அந்த தட்டில் ஊற்றி அப்படியே எண்ணெயில் வச்சோம் அப்படின்னா அதுவே லைட்டாக அழகாக பூந்தி மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அதை வந்து அந்த ஃபுல்லாக அது ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணினா போதும். நெக்ஸ்ட்டு அது ஓரளவுக்கு லைட்டாக செவந்து வந்தோம்னா நம்ம எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டு ஒரு 2 இது எடுத்து நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும், ஆற வச்சு. அந்த பொடி வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு கரெக்டாக லட்டு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக. அப்புறம் மீதி இருக்கிறது நம்ம பொரித்து டைரெக்டாக பாவுக்குள்ளே போட்டு நல்லா திக்காக கொஞ்சம் குத்தி விட்டு கிளறி வச்சுக்கணும். இது கூட அந்த பொடி, அது ப்ளஸ் ஒரு 1/4 லிட்டர் நெய்யில் முந்திரி பருப்பு, வேணும்னா திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கலக்கி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எசன்ஸ் ஊற்றலாம். பட்டு இப்படி நம்ம செய்கிறது வந்து எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்டு, எந்த கெமிக்கலும் இல்லாமல் பண்ணுறது. நம்மளுக்கு அழகாக ரவுண்டாக கடையை விடவே சூப்பரான ஒரு லட்டு வீட்லேயே செஞ்சிடலாம்.